வெந்தயக்கீரையை சுத்தம் பண்ணி ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு போல் கடலை மாவு, 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டாலும் சரியாக இருக்கும். அதோட கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துட்டு அதோடவே ஒரு பச்சை மிளகாயும் திருவி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த வெந்தயக்கீரையை நல்லா பொடியாக அரிஞ்சு மாவில் சேர்த்துக்கலாம். அதோட கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அதோட கூட ஒரு 1/4 ஸ்பூன் போல் நெய்யையும் சேர்த்து இதை ஈரமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மாவில் கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸில் மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் மாவை தூவி மடித்து எடுத்துட்டு முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு சூடாக இருக்கிற தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். பர்ஃபெக்டான சாஃப்ட் லேயர்டு மேத்தி பராத்தா தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.